வெளிப்படுத்திடக்கூடாது, எனக்கு விஷயத்தை நடத்தி தந்தா போதும்னு கால் விழுத்தான். இன்னொரு தரம் கால் விழுத்துவா கெட்டிக்காரப்பே. அறிவு இருக்கலாம் நம்ம பிள்ளைக்கு, மதிப்போம் மன்னிப்போம். ஒரு பெண் தன்னுடைய கணவன் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறது வந்து நியாயம் தானடா? நியாயம் தானே? ஒருத்தன் என்னை மீறி ஒருத்தன் கல்யாணம் முடிச்சுட்டான். நான் சொன்னேன், உனக்கு கல்யாணம் இப்ப இல்லடா, நீ இப்ப கல்யாணம் முடிக்காத, அப்படி முடிச்சா உனக்கு டென்ஷன் ஏற்படும்டா அப்படின்னு. அவன் கல்யாணம் முடிச்சுட்டான். கல்யாணம் முடிச்சு வீட்டுக்குள்ள ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு வருகிற பார்த்தா ஒரு குவார்டர் பாட்டில் எம்டியா கிடந்துச்சு. என்ன கிடந்துச்சு? என்ன கிடந்துச்சு? ஒரு குவார்டர் பாட்டில் எம்டியா இருந்துச்சு. என்ன குவார்டர் பாட்டில் கிடக்க அப்படின்னு பார்த்து 2 நாள் 3 நாள் செக்அப் பண்ணி பார்க்கும் பொழுது கடைசியில் பொண்டாட்டி அறமில்லாம குவார்டர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, ஆசைப்பட்டு கட்டினமே, அவதிப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சான். இப்பா நம்ம ஆஃப் அடிச்சா அவன் குவார்டர் அடிக்கா, இது ஒத்து வராத, தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு இது பொருந்தாத அப்படின்னு நினைச்சு கடைசியில் வேண்டாமனே முடிவாய். பாரதி சொன்னா, தர்மம் என்று சொன்னால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகராம்னு சொன்னான். எப்படி சொன்னாரு? தர்மம்னு சொன்னோம்னா அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகராக சமந்தான் அப்படின்னு புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கவி பாடுகிற பொழுது அதை சொன்னார் பாரதி. ஆம்பளை குடிக்கிற மாதிரி பொம்பளை குடிக்க ஆரம்பிச்சா என்னத்துக்காகும்? நல்ல குடின்னு அர்த்தம். உண்மைதானே? அப்போ மனைவி இப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறத மாதிரி கணவன் இப்படி இருக்கணும்னு ஒரு பெண் நினைக்கிறது ஒண்ணு தப்பு இல்லையே. அப்ப 2 பேருடைய மனதையும் ஒருங்கிணைக்கப்பட்டுட்டா அந்த வாழ்க்கை உயர்ந்தாச்சு, அவ்வளவுதானே? அதான் கிருஷ்ணாவதாரத்துல நாரதர் வந்து ஸ்ரீராமருடைய வரலாறெல்லாம் சொன்னார். ஏன் அதை சொன்னாரு? கிருஷ்ணர் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தார், ரொம்ப லீலை வினோதம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்பா, உனக்கு முந்தைய அவதாரத்துல ஸ்ரீராமர் ஒரு அவதாரம் இருந்துச்சு, தர்மவான், நீதிமான், ஒழுக்கவான், அவரை மாதிரி இந்த உலகத்தில் மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக அவதாரம் செய்து வந்த ஒரு மாபெரும் பிறப்பு அந்த ஸ்ரீராமர் அவதாரம். அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரல. கடைசியில சீதையை இலங்கை ராவணன் வந்து சிறையெடுத்து சென்றான். மீட்ட முடியாத வண்ணத்தில் காடுகரையெல்லாம் அலைந்து ஸ்ரீராமர் கண்ணீர் வடித்தார் அப்படின்னு சொன்னார். சொன்னவனே கிருஷ்ணா, ராவணா எங்கே இருக்கிறாய் அப்படி கிருஷ்ணர் எந்திரிச்சு எடுவில்லை அப்படின்னாரு. உடனே நாரதர் சொன்னார், அம்மா போய் மோர் கொண்டு வாருங்க. அவன் தாய் மோர் கொண்டு வந்து கொடுக்கும் முன்னே கிருஷ்ணர் அப்படி தணிந்து விட்டார். கேட்டா, கொதித்திருந்த கிருஷ்ணனை எப்படி குளிர வைத்தீர்கள்னு கேட்டா. உடனே நாரதர் சொன்னார், அவன் இருந்த இருப்பையும் பிறந்த பிறப்பின் மகிமையும் சொல்லிவிட்டால் தன்னை உணர்ந்து தானாக அடங்கிவிட மாட்டானா இந்த பிறவி அப்படின்னு. எப்படி சொன்னார்? இருந்த இருப்பையும் பிறந்த பிறப்பையும் பெருமையுடன் உணர்த்தி விட்டான் தன்னை உணர்ந்து தனக்குள்ளே அடங்கி விட மாட்டானா மானிடன். எவ்வளவு பெரிய வார்த்தை! அப்படி கொதித்திருந்த கிருஷ்ணன் நினைச்சாரு, குளிர்ந்துட்டார். எப்படி சொன்னார் நாரதர்? சுவாமி, நீ கிருஷ்ணன், நீதான் முந்தைய பிறவியில் ராமனாக இருந்தாய். அப்பொழுது நடந்த சம்பவத்தை இப்பொழுது நினைக்கும் பொழுது உனக்கு இப்படி கோபம் வருகிறதே, நீ எவ்வளவு லீலைகளை செய்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா, நீ புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னார். அந்த வார்த்தையை சொன்னவன அப்படியே குளிர்ந்து மனதெல்லாம் அடைஞ்சார். யாரு? கிருஷ்ணன். இந்த கதையை ஏன் சொல்றோம்னு, தன்னை உணர்ந்தாச்சுன்னா நம்ம மனமும் அடங்கியாச்சு, நம்மளும் மாறியாச்சு, நம்ம வாழ்க்கையும் கூடியாச்சு. உண்மையா இல்லையா? நீ புரிந்து கொள்ள வேண்டும். கால் விட்டு வா. சரியா தப்பாப்பா? இந்தா 7 நாட்கள் கால அவகாசத்தை ஒட்டி உன் துணைவி உன்னோடு பேசுவாள். நீ பேசுகிற தெளிவில் அவள் மனம் உன்னை உணரும், நீயும் நன்றாக புரிவாய். இனி உன்னுடைய மன அலைகளை வேறு பக்கம் திருப்பாமல் ஒருநிலைப்படுத்தி உன்னை வாழ வைப்பேன். உன் தொழிலையும் முன்னேற்றி தருவேன். பக்கத்துல வா. எல்லா நலமும் பெற்று இன்புற்று என்னாலும் உயர்ந்திருப்பாய். வாழ்க செல்வங்களே, புண்ணியமடையுங்கள். இந்தப்பா, என்னைக்கு மகிழ்ச்சியோடு என்னை வந்து பார்க்க வேண்டும் மகனே. வாழ்க, ஆனந்தமாக இருப்பீர்கள். வாழ்க வாழ்க. கர்மசாமி, ஆமா அப்படியா? சரி, கேட்டுருவேன்.
யார் போய் காட்டுவோம்? அவ்வளோதானே. தேனி நானி தேனி கத்தி வேணும் கத்தாம சொன்னா இடம் சம்பந்தமாக மனக்குழப்பம் உடைய மண்ணுமனை சம்பந்தமா மனக்குழப்பம் அடைந்தது. என்னப்பா மண்ணுமனை? கால் வந்துட்டு வரலாம். யார் அந்த பையன்? அப்படியா? தங்கம் வாப்பா. உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்த உடனேயே அருமையான ஒரு அம்மன் ஆலயம் இருக்கிறது. நான் கருப்பசாமியை எட்டி பார்த்தா இருப்பேன். அதே போல இவன் என்னை ரசித்து பார்த்துருக்கான். என்ன சொல்றாருன்னு பார்ப்பேன். நல்லா இருக்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்படிதானே? கால் வந்துட்டு வா. இப்போ வாங்கியிருக்க இடத்தினுடைய டாக்குமெண்ட்டை போய் படிச்சு பார்த்தேன். அதுல இன்னொருத்தனுக்கு உரிமை இருக்குங்கிறத மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இப்போ உங்களை வழக்காக்கி கொடுத்த பணமும் கிடைக்காது, இடமும் கிடைக்காது, எனக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டும் அப்படிங்கிற வில்லங்கத்தை கொண்டு வந்து இப்போ சட்டத்துல போய் மாட்டக்கூடிய நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வரலாம். அந்த இடத்துல உள்ள சிக்கலை நீக்கி உங்களுக்கு உரிமைப்படுத்தி அவனை விலக்கி விட்டா போதுமா? கால் வந்துட்டு. கர்மசாமிக்கு இந்தாப்பா, அதுக்குரிய பணமும் தாரேன், நிறைய செல்வமும் தாரேன். நல்லாரு, எதிரி நீங்கியாச்சு. வாடா செல்லக்குட்டி, நல்லாருடா, ஐஸ்வர்யமாருடா. அதே தேனி எல்லை, அதே மாதிரி தோட்டம் துறவு இடம் பிரச்சனை உடையவர். என்னப்பா இடம் பிரச்சனை? வர்ற கால் வந்துட்டு வரலாம். உலகத்திலே 3 ஆசை தானே மனுஷனை கொல்லுது. அதுல ரொம்ப மண்ணாசை மாண்டாலும் தீராது. எங்க தாத்தா இடம் விட்டு வேண்டாம்மா. உண்மையா இல்லையா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. என்ன அச்சடி குச்சரியா? குச்சரி அச்சரியா? வரலாம். அந்த இடத்துக்கு வில்லங்க இருக்கிறது, கேஸ் இருக்கலாம், சரிதான். ஒரு மனிதனை தூண்டி விடக்கூடியது வார்த்தை தான்ங்கிறது உனக்கு தெரியுங்களா? தேவையில்லாத வார்த்தைகளை டென்ஷன்ல பேசி பொருந்தாத வார்த்தைகளெல்லாம் விட்டதுனாலதான் இந்த வழக்கே ஏற்பட்டிருக்கு. புரியுதா? ஆனாலும் அந்த வழக்குல உன் பக்கம் நியாயம் இருக்கான்னு கேட்டேன். பத்திரத்துல பெயர்கள் 3 விதத்தில் மாற்றப்பட்டிருக்கு. அதனால அந்த வழக்குல உன்னை நான் ஜெயிச்சு தரேன், உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு அடிச்சு தரேன். கால் வந்துட்டு வரலாம். அந்த பூர்வீக சொத்துல ஒரு பெரிய தெய்வ குறை நடந்திருக்கு. அந்த குற்றங்களை நீக்குவதற்கு என்ன வழி என்பதை கேட்டு இதிலிருந்து 3வது வாரம் வரும் பொழுது பூர்வீக சொத்தை பற்றிய விளக்கமும் சொல்லி வாங்கியும் தார செல்வாக்கா இருப்பான். வர வச்சு தார, அவன் போட்டோவை கொண்டு வாரத்த வர. அதே தேனி மாவட்டம் இடம் தோப்பு சம்பந்தமாக குழப்பம் உடையவன். அட்ரா ஓக்காளி நீயும் தானே? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. யாரு இடத்துக்குள்ள சமாதி இருக்கா? யாருக்கு பதிச்சுட்டீங்க? அந்த இடத்துல யாரையும் அடக்கம் பண்ணியிருக்காங்க. கால் நேரம் எப்படி விளையாடுது பாத்தியா? இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். இப்போ
செலவிட்ட பணங்களை மீட்டி தரக்கூடிய அளவுக்கு அதுல எந்த ஒரு பலனும் கிடைக்கல. அதே மாதிரி அந்த இடத்துக்கு போட்டியான மனநிலைகள்ல நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு அங்கிருந்து விரட்டன்னு ஒரு முடிவெடுத்து பொம்பளை மூலமா செய்தி வந்திருக்குடா, கால் விட்டு வா. இந்தா அதே இடத்த இன்னும் 3 ஆண்டுகளுக்கு உனக்கு நான் வாங்கி தரேன், ஜெயிச்சுக்கா, பல லட்சங்களை பெற்ற பின்பு அதை விட்டு ஒழியலாம். அதுக்கிட்ட சொந்த இடத்த வச்சுக்கிடுவோம், ஓடு. அதே தேனி மாவட்டம் விரத கோலம் போல் தாடி வைத்த மகனுக்கு கால் விட்டு வரலாம். பூவா இருக்கப்பா, பூவா இருக்கு. என்னமெல்லாம் போடுறீங்கப்பா விவசாயத்துல? ஏலக்காய். சரி, வேற? கால் விட்டு தோட்டத்துல 4 எல்லையிரியும் என் காப்பு இருக்கு. ஆனா இப்போ இன்னொருத்தனால ஒரு இடைஞ்சலும் மன வருத்தமும் அதுல சேர்ந்து குழப்பம் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து உன்னை நீக்கி உன்னை செம்மையா வாழ வச்சு தரணும். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். அப்படி செய்தது உண்மைதான். அது உன்னை பாதிக்காது. அதுக்கு இந்த தீய சக்தியை நான் நிறுத்தி வச்சிருந்தேன். இந்தா பக்கத்துல வா. வேற என்ன வேணும்? யாருக்கும் இடைஞ்சல்லாம அந்த சொத்தை அனுபவிக்க வைக்க போதுங்களா? இந்தா செல்வாக்கா இருப்பா. போடலாம். பாண்டிச்சேரி வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா. மனக்கோலத்தோடு என்னை மனசார பாரு. எல்லா நிம்மதியும் பெற்று இன்பத்தோடு என்னை காண்பாய். வாழ்க. உள்ள குட்டிகளோடு பெருமையோடு இருப்பேன். காங்கேயம் இது உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. கர்மசாமி, அப்படியா? என் மகனை சரி பண்ணி கொடு, என்னுடைய வீடு சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்து கொடுன்னு வந்தவங்க. சினிமா பாப்பியா? அந்தமான் காதலி படம் பார்த்தியா? அதை பார்க்கணும்ல. யார் நடிச்ச படம்? ஐயா நடிகர் திலகம், உலக புகழ் வாய்ந்த சிவாஜி கணேசன் ஐயா நடிச்ச படம் தெரியுங்கள? அருமையான படம். அப்படி ஒரு காதல் சீனை அப்படி அருமையா கொண்டு மனது எப்படிப்பட்டதுங்கிறத சொல்லுவார். நீ அப்படி மனதார யாரையும் விரும்பியிருக்கியா? எங்க இருக்காவா? உங்க தங்கச்சி புள்ள அவ எங்க இருக்கா? இப்போ தாரமுக்குறாங்களா? உனக்கு அவளை முடிச்சு தந்தா போதுமா? ஆமாங்க. இல்லைன்னா பின்னாடி எனக்கு பிரச்சனை வராது இல்லையா? நான் பிரச்சனை மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடும். ஆமாம், ஏன் சொல்ல கேட்டால் உனக்கு நான் முடிச்சு தந்துடுவேன். முடிச்சு தந்துடாமா? நானே சரணாகதி நீர், நான் சொல்றது வரை நீ அமைதியாரு, அது மடக்கி தந்துடுவேன். சரியா? கால் வந்துட்டு வாங்க. ஒருத்தன் அத்தை பிள்ளைய காதலிக்கான், ஒரு அக்கா மகளை காதலிக்கான். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு அழைதிய? ஒருத்தன் குழந்தையால போய் காதலிக்கான். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுறீங்க? இது உண்மையிலே இயற்கை தானே, உலகத்தின் இயற்கை. புரியுதா?
வள்ளியை காந்தர்வ கல்யாணம் முடித்தார் முருகப்பெருமான். என்ன, ருக்குமணியை காதலித்து கல்யாணம் முடித்தார் கண்ணபெருமான். எல்லாம் மனித சரீரம் எடுத்து அவதாரம் செய்தவர்கள்லாம் ராஜாவாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? ராஜானா நம்ம ராஜா இல்ல, மகாராஜாவாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கவலைப்படக்கூடாது. இதுல அடித்தளமாக உள்மனதுக்குள்ள அந்த ரெக்கார்டிங் இருக்கிறதுனால இவனுக்கு நிம்மதியா இருக்க முடியல. மனக்கோளாறு வந்துருச்சு. அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தர வேண்டியது என் பொறுப்பு. என்ன மீறி நீ எதுவும் செய்யக்கூடாது. முதல்ல என்ன சரணாகதி ஆகு. உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்தது என் பொறுப்பு. உங்க வீட்டை என்னப்பா செய்யணும்? இந்தா அந்த வீட்டை நான் வித்து தாரேன். இந்த கனியை கொண்டு வந்து வீட்டில் வை. கொஞ்சம் கண்ணை முடிக்கா, நான் வார வீட்டுக்குள்ள. ஆட்டுக்கடாய் கிடக்கு. ஆடு எங்கேயும் கூட்டு கொடுக்க வேண்டி இருக்கா? கிடாய் வெட்ட வேண்டியது இருக்கா? எந்த கோயிலுக்கு? ஒரு முறை காலில் வந்துட்டு வரலாம். என்னன்னு கேட்டுருந்தேன். யாருக்கு கிடாய் கொடுக்கணும்னு சொன்னியோ அங்க போய் சாமிக்கு மாலைகள்லாம் போட்டுட்டு தேங்காய் பழம் உடைச்சு வச்சுட்டு, ஐயா உனக்கு நான் சொன்னதை மீள மாட்டேன், செஞ்சு தந்துடுவேன், கருப்பசாமி சொல்லி விட்டுருக்காரு, என் வீட்டை வித்து கொடு அப்படின்னு அவன்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி இந்த கனியை கொண்டு அந்த வீட்டுக்குள்ள வை, ஜெயிச்சு தந்துடுறேன், வெற்றியாகி தரேன். இந்த மகனுடைய மனதை பக்குவப்படுத்தி உயர்ந்த வாழ்க்கையை வாழ வைக்க. பணம் வந்துட்டேன், ஜெயிச்சுக்கலாம். கருப்பசாமி அப்படியா? அதே காங்கேயம் பகுதி ஆடு வளர்ப்பு திட்டம் யாருப்பா? கால் ஒன்று வரலாம். சொல்லலாமா? நீ வளர்க்கிற ஆடுகளை இரட்டித்த முறையில் பெருக்கி தந்தா போதுமா? வளர்ப்பதற்கு இடங்கள் செட் ஆகலன்னு சொல்லி மனத்துல ஒரு புண்பாடு இருக்கு. இதே இடத்துல இப்போ இந்த டன் அடுத்த இடத்துல இன்னொரு பிடிச்சி வளர்த்துருவோம், பெருக்கி தாரேன். அதே மாதிரி இவனுடைய கல்வி முடிந்தவுடன் இந்திய அரசாங்கத்தால் வேலைக்கு போவானா வெளிநாட்டுக்கு போவானான்னு ஒரு குழப்பம் இருக்கு உள்ளத்துல. என்னடா இருக்காடா? கால் விட்டு வா. இந்திய அரசால் உனக்கு வேலை கொடுக்கப்படும். மாத சம்பளம் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய தான தர்மத்துக்கு அரசாங்க வேலை கிடைச்சாச்சு, ஆனந்தமா இருக்கலாம். இந்தா வெற்றி அடைந்து வருவாய். அந்த தொழிலை நல்லாக்கி தரேன், யாராலும் தடுதல் இல்லாமல் நடத்தி தரேன், வெற்றி அடையலாம். அதே காங்கேயம் பகுதி டிரைவர் எதுவும் கேட்கணும், இன்னைக்கு கேட்கக்கூடாது, இப்போ கேட்கக்கூடாது. போயிட்டு வந்துருங்க, ஆபீஸை காட்டுங்கப்பா. சிவராமன் எங்க வாங்க, இன்னொரு தடவை கால் வந்துட்டாப்பா. உன் வண்டியில என் படத்தை ஒட்டிக்காடா. ஆமா, டீப்போடு வண்டி உனக்கு எடுத்து தரேன், பணமும் தரேன். அதே மாதிரி உன் மனைவிக்கு அந்த மேலதிகாரிகள் வேலையை அனுசரித்து போடுவாங்கன்னு சொன்னேன், இப்ப ஜெயிச்சாச்சு. அதே மாதிரி அந்த வேலையும் போட்டு தந்துருந்தேன், இன்னொரு வண்டியும் எடுத்து தரேன். அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு வீடும் கட்டி என் பேரை வச்சு கருப்பசாமி இல்லம்னு வச்சுக்கா, புண்ணியம் அடைவாய், ஜெயிச்சாச்சு. நல்லா இந்தாப்பா. அதே காங்கேயம் எல்லை கருப்பசாமி தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தவன். பொய் இருக்கு. என்ன வேணும்?
கால் ஒன்று சொல்லு. நீல வண்ண கண்ணாவாராய். உன் பையனை போய் பார்த்தேன். அவனுடைய தலைக்கு பின்னால நீல வண்ணத்தில் ஒரு சுடர் எரிகிறது. ஏன் நீல வண்ணமாக இருக்கிறாய்னு கேட்டேன். சனி பகவானுடைய ஆட்சி இப்பொழுது அவனுடைய சிரசுல இருக்கு. அதனால இன்னும் 9 மாதத்துக்கு அவனுக்கு எந்த வேலையும் அமையாது. அவனை நீ பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீ டென்ஷன் முன்னா வீட்டை விட்டு எங்கேயாவது போறவன்ட்டு போயிடுவான். அப்புறம் நீ என்கிட்ட வந்து நிற்ப. புரியுதா? 9 மாதம் பொறுமையாரு. பிள்ளைக்கு வேலையும் தாரேன், வாழ்க்கையும் தாரேன். கால் ஒட்டுவா. வரலாம். இந்தாப்பா பக்கத்துல வரணும். குழப்பம் இல்லாம வாங்கு. ஜெயிச்சாச்சு. நல்லா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். சிவன் மலை. உன் பையனுடைய கல்வியை வெற்றியாக்கி அவனை படிக்க வச்சு அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்கிற. எந்த போட்டி பொறாமையிலும் மாட்டிக்கிட மாட்டான். ஜெயிச்சுக்கா. போ மகனே. புண்ணியமாக இரு, ஆனந்தமாக இரு. சேலம் கள்ளக்குறிச்சி. செய்த தவறுக்கு வருந்துகிறேன், சிந்திக்க வேண்டுகிறேன், சிந்திக்க வேண்டுகிறேன். கருப்பசாமி, வாழ்வது போல் ஒரு பெரிய படத்தை காட்டி என் வாழ்க்கை தட்டி பறிக்கப்பட்டதே, அதுக்கு விளக்க வேண்டும் ஒருத்தன் கேட்கவா? யாரப்பா? நீதானே? கால் ஒன்று. என்னடா பையில வச்சிருக்கிற? சரக்கு இருந்தா வித்து விடு, இல்லை சொல்லாம் போட்டு போய்விடு. இன்னொரு தடவை கால் ஒன்றுவா. பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதையாமானாலும் எத்தாலும் கூடி வாழலாம். சற்றேனும் ஏறுமாறா இருப்பாளே ஆமாயின் கூறாமல் சந்நியாசம் கொள். எப்படி சொல்லிருக்கான்? கணவனுக்கு ஏற்ற மனைவியா இருந்தா எந்த சூழ்நிலையிலையும் கூடி வாழ்ந்துக்கலாம். அதுல கொஞ்சம் ஏருக்கு மாறா இருந்தா அவட்டையும் சொல்லாத, ஊர்லையும் சொல்லாத, கொட்டைய போட்டு பட்டைய போட்டு சன்னியாசமா போயிருன்னு அவையார் சொல்லிட்டா. இப்போ அதே மாதிரி உன் மனசுக்குள்ள பார்த்தேன். மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்தார உன் உள்ள ரொம்ப புண்பட்டுருச்சு. அதனால அவ வேணுமா வேண்டாமா கருப்புசாமி நீ தான் சொல்லணும். அவ கூட இருந்தா நானே செத்து போனாலும் போயிருவேன் ஐயா அப்படின்னு உன் உள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வல்றா. அப்படியும் ஒரு கொண்டாடி இருக்கா பாருங்க ஐயா. விடுதலை விடுதலை விடுதலை. தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் பாடின பாட்டு. சரியா? அந்த விடுதலைய நீண்ட காலம் இழுத்துக்கிட்டு போனா வயசு போயிருமாடா. ஒரு பஞ்சாயத்துல அருமையா பேசி வக்கீல வச்சு முடிச்சு செட்டில்மெண்ட் கொடுத்து வந்துடலாமா? அதான் ஒரு காம்ப்ரமைஸ் வருது. இந்த பேசிடுவோமா? பேசி முடிச்ச ரூபா வச்சிருக்கா கையில? அப்படியா? கொஞ்ச நேரம் கண்ட முடி பார்க்கட்டும். அடிக்கடி வெளியில போய்கிட்டே இருக்காளா? எங்கடா போற? போறல கண்ண முடி. அவ தக்க துணையை உள்ளத்தால் தேடிவிட்டாள். அந்த உண்மை தெரிந்து விட்டால் நீ செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டாம். அதை நான் வெளியாக்கி தரேன். ஓகே பண்ணிடுறேன். சட்டப்படி யாரை எங்க அடிச்சா சரி வரும்னு எனக்கு தெரியும். ஓகே பண்ணி விட்டுருவான். கோர்ட்டுக்கும் தெரிஞ்சிடும், நாட்டுக்கும் தெரிஞ்சிடும். அதை நான் ஓகே பண்ணி தரேன். கவலைப்படாது. அந்த அப்படி ஆட்டி ஓடு. அடுத்து பேசலாம்டா சின்ன பையன். ஏன்னா அடுத்து பேசலாம்ல. இதால ரூபாய் வச்சுக்கிறப்ப. கருப்பசாமி, சேலம் கள்ளக்குறிச்சி எனக்கு சரக்கு வச்சிருக்கிறவன். நல்லா இருக்க. நல்லா இருக்க. ஓ கால் ஒன்று இந்தாங்க, நீங்க வச்சுக்கோங்க.
உங்களுக்கு இனிக்கும். அதாங்க பட்டாணி நாங்க சாமிக்கு எண்ணெய் அணையா விளக்கு போட ஆனந்தமாக தந்திருக்கான் பார்ப்பா. இன்னொருத்தன் கால் வைப்பா. உட்காரலாம். ஊருக்கு போற வழியில ஒரு மாரியம்மன் இருக்காளே, எங்க இருக்க? இருக்காளா? நாய் வீரண்ணம்னு ஒரு சாமி வரானே, அவன் எங்க இருக்கான்? பக்கத்துல இருக்கான். கால் வைப்பா. கண்ணென்ன கலங்குது. என்னப்பா வேணும் உனக்கு? நீ கேக்குறத குடுன்னு சொல்லியாச்சு, அதுதான் கேட்டேன். கண்ண மூடு, அசத்திடுவோம். நல்ல மூடுறா, என்னையும் நினைச்சுக்காடா. வார உள்ளுக்க நீ கும்பிடுறதுக்கு குலதெய்வம் எத்தனையோ இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் என்னை பத்தி கேள்விப்பட்டிருந்து உன் வீட்டுக்குள்ள எண்ணெயை வச்சே நீ கும்பிட்டுக்கிட்டு இருக்க. உண்மையா இல்லையா? உன் மகனுக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சாச்சு, ஜெயிச்சாச்சு. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாப்பா. இந்தா ஆனந்தமாக இரு. ஜெயிச்சாச்சு. முதல்ல சம்பளத்தை கோயிலுக்கு கொண்டு வந்துடா. நல்லா இரு. புண்ணியமடைவாய், புண்ணியமடைவாய். அதே சேலம் கள்ளக்குறிச்சி கல்யாண வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? ஓதிக்கிறியா? கல்யாணம் முடிக்கலாமா? பொண்டாட்டி எங்க இருக்கா? இன்னும் அதுக்கு என்ன கேட்க போற? ரெண்டாவது கல்யாணம். பொண்டாட்டி சம்மதிக்காளா? நீ யாரையும் ஓகே பண்ணி வச்சிருக்கியா? பேசி வச்சிருக்கியா? கால் விட்டு. இப்படி ஒரு பொண்டாட்டி அடிச்சா நமக்கும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கண்ண முடிக்கா உள்ள வாரேன், என்னன்னு பார்ப்போம். ஓகே, கால் வந்துட்டு வா. மனைவியினுடைய உடல்நிலைகள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்கு. அதே மாதிரி இந்த பிறகு நீ 2 பொண்டாட்டியோட வாழணுங்கிற விதி உனக்கு இருக்கு என்பது உண்மை. அதனால இப்ப அவ சம்மதிச்சா போதும், நீ கல்யாணம் முடிச்சிருவ. அப்படித்தானடா? எப்படிடா பழகுன? கெட்டிக்கார பையன். கால் வந்துட்டு. இந்தா முழு மனதோடு 2 வாழ்க்கையும் நடக்கும். எந்த ஒற்றுமை குறைவும் வராமல் வெற்றி அடைவார். கர்மசாமி, ஆமா அப்படியா? வேலை பணி சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? சேலமா உனக்கு? சேலத்துல எந்த இடம்? அப்படியா? 1 2 3 4 5. உங்க எல்லையில இருந்து போனா ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி வருது, அது எந்த ஏரியா? அந்த சிவ சமாதி போய் கும்பிட்டுருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. யாரெல்லாம் வந்தீங்க? என்ன வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு? கண்ணமுடு. என்ன படிச்சிருக்கா? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. கொஞ்ச நேரம் கண்ண மூடி நிமிர்ந்து உட்காரு பார்ப்போம். உங்க அப்பா எங்க? கிடையாது. தொடாம உட்காருமா. யா, என்ன விஷயம்? அனுப்பியிருக்காளா? கேட்டு பார்க்க. ஏற்கனவே நீ பயோடோட்டா அனுப்பியிருக்கியாமலா? வேலை சம்பந்தமாக கொடுத்துருக்கியா? அப்ளிகேஷன் கொடுத்துருக்கியா? கால் வந்துட்டு வா. நம்பர் ஆகிடுதான்னு பார்ப்போம். எல்லா ஃபைலும் நம்ம எடுத்துக்கலாம். எல்லா கம்ப்யூட்டர் செக்ஷன் வச்சுருக்கேன், அசத்திடுவோம். கண்ண முடிக்காமா? ஓகே, அந்த வேலை உனக்கு போட்டாச்சு. சந்தோஷமா இருக்கலாம். பக்கத்தில் வா, சண்டிகாரில் போடுறேன் போஸ்டிங். போடு. வா பக்கத்தில் பக்கத்தில் வாமா. நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நான் பணம் அள்ளித்தாரேன், விடுறோமா. அடுத்து பேசுவோம். என்ன தை மாதத்துக்கு பிறகு பேசுவோமா?